இப்போ டெல்லிக்கு போனாலே ஆளுங்கட்சிக்காரங்க போனாங்கன்னா திமுக இப்போ கவர்மெண்ட்டாக இருக்கிறாங்க, டெல்லிக்கு போகிறாங்கன்னா ஐயோ ஐயோ போயிட்டு என்ன சண்டை வலிக்கு போகிறாங்கன்னு தெரியலையா அப்படின்ற மாதிரி ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும். அதே இப்போ ஏடிஎம்கே கூட்டணியிலேருந்து டெல்லி யாருன்னா போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நினைப்போம், என்ன கூட்டணி மேட்ரு அதான் பேசுவாங்கன்னு நினைப்போம். அதானே, அப்படி தானே நினைப்போம். ஆமாம், இப்போ ஆளுங்கட்சியிலேருந்து அதை தான் விமர்சனம் பண்ணிக்கிறாங்க. டெல்லிக்கு போயிருக்காங்களேன்னா தமிழ்நாட்டுடைய நலனுக்காக நிதி வாங்குறதுக்காக போயிருக்கிறாங்க, கூட்டணிக்காக பேசுறதுக்கு போயிருக்கிறாங்க. இங்கே கூட்டணி பற்றிலாம் யாரும் முடிவு எடுத்துக்கிறது இல்லை, டெல்லியில் தான் முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயங்கரமாக பங்கமாக கலாச்சிட்டார். இதுக்கு பதில் குத்துருக்கிறாரு என்டிஏ கூட்டணியில் இருக்கும் ஒருவர். யார் அவர்? அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர் தான். இப்போ அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணியிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து கிளம்பி பெரும்படையே போய்கிட்டு இருக்கு. ஒன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போகிறாரு, அப்புறம் டிடிவி தினகரன் போகிறாரு, அப்புறம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போகிறாரு, இப்படி வரிசையாக போய்கிட்டு இருக்கிறாங்க. சரி, எல்லோரும் போகிறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் அவர்கள் இதை சொல்லிட்டார், முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள். அங்கே என்ன தமிழ்நாட்டுடைய நலனுக்காக பட்ஜெட் வாங்க போகிறாங்க, அவங்க கூட்டணி பற்றி பேசுறதுக்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டார். அதுக்கு டிடிவி தினகரன் அவர்கள் பதிலடியாக என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, லாஜிக்காக பேசுகிறாராம். என்னென்னா, தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கப்புறம் யாராவது நிதி கொடுப்பாங்களா, நிதி கொடுக்க மாட்டாங்கன்றது கூட அது கூட தெரிய மாட்டேங்குது முதல்வருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னார். இப்போ இன்னொரு லாஜிக் அதில் என்னென்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் போய் கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் பட்ஜெட் கொடுக்கும். சும்மா டிடிவி தினகரன் அவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள்லாம் போய் கேட்க பட்ஜெட் கொடுக்குறதுக்கு அவங்க என்ன மரங்கிற வச்சுக்கிறாங்களாக்கா, பிடிங்க எல்லாருக்கும் வந்தாங்க, வாங்க வர்றவங்கலாம் மூட்ட முடியாதுன்னு போங்கன்னு கொடுக்குறதுக்கு நாங்கள் அப்படின்ற மாதிரி அந்த பதிலடி அப்படிங்கிறதுல லைட்டாக ஒரு தொய்வு இருந்தது. அதுக்கப்புறம் அவர் ஒரு விளக்கம் கொடுத்தார், ஏன் டெல்லிக்கு வந்தோம் அப்படிங்கிறது. அது உங்களுக்கு புரியுதா புரியல அப்படிங்கிறத உங்ககிட்டே விட்டுறேன். முதலமைச்சர் சொல்கிறார், இன்றைக்கி டெல்லியில் போய் எதிர்க்கட்சிகள்லாம் அங்கே போய் தான் பேச்சு, அது உண்மை அல்ல. இன்றைக்கு நாங்கள் செல்வது முதலமைச்சர் சொல்வது போல தமிழ்நாட்டுக்கு நிதி பெற்றுத்தர அவர்கள் செல்லவில்லை என்று சொன்னார். தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்க முடியுமா? அதை கூட முதல்வருக்கு தெரியாதா? பயம். இன்னொன்று, டெல்லி எவ்வளவு நிதி கொடுத்தாலும் அதையெல்லாம் நீங்கள் கபலீகரம் செய்வதால் தான் தமிழ்நாடு மக்கள் உங்களை மாற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மாற்றம் வருவதற்காக அதிமுக தலைமையிலான கூட்டணி, அதில் பாஜக இடம்பெற்றிருக்கிறது. பாஜகவின் டெல்லி தலைவர்களை நான் சந்திக்க செல்கிறேன். காரணம், தேசிய ஜனநாயக கூட்டணி என்பதே பாஜக தலைமையிலான கூட்டணி என்பதை உங்கள் வாயிலாக முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுக்கடுத்தது இப்போ திமுக என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இந்த தேர்தல் திமுக வெர்சஸ் டெல்லி, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படின்ற மாதிரியே டேர்ம் பண்ணுறாங்களே அப்படின்ற கேள்வியை டிடிவி தினகரன் அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, சும்மா பயத்தில் வளரினே இருக்கிறாருங்க, டெல்லிக்கும் இவங்களுக்கு என்ன சம்பந்தம், அங்கே பிரச்சனையாக அதிமுக தலைமையிலான கூட்டணி வெர்சஸ் டிஎம்கே தான். இன்னொன்று, டெல்லியில் இருந்தப்போ இவங்க பண்ணாத வேலையா, பவரில் இருக்கும்போது என்னென்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. என்னதான் இருந்தாலும் திமுக தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அப்படிங்கிறத நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப பயங்கரமான வாதத்தை முன் வச்சிருக்கிற டிடிவி தினகரன். அதிமுக கூட்டணி என்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி வெர்சஸ் திமுக கூட்டணி என்று தான் இருக்கும். அவர் சும்மா டெல்லிங்கிறார். ஏன்னா இவங்க டெல்லியில் ஏற்கனவே 2014 அப்போ பணம் கொளிக்கும் போர்ட்ஃபோலியோக்களை வாங்கி எவ்வளவு தமிழ்நாட்டுக்கு அவப்பெயர்களை உண்டாக்கியார்கள் என்று தெரியும். இவர்கள் கூட்டணி ஆட்சியில் இருந்த பொழுது தான் திரு கருணாநிதி அவர்கள் தலைமையில் இருந்தப்போ தான் நீட் தேர்வே அறிவிக்கப்பட்டது காங்கிரஸ் கூட்டணியில். நமது தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழர்கள் லட்சமாக கொல்லப்பட்ட போது அதற்கு காங்கிரஸ் ஆட்சி உதவி செய்த போது அமைதி காத்தவர்கள் இவர்கள். அதனால் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பயத்தில் ஏதோ பேசுகிறார். ஏன்னா டெல்லிக்கு நாங்கள் போனாலே பயப்படுறார், அதான் உண்மை.